இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களே. இந்த சைபர் கிரைம் ஜாஸ்தியாக இருக்கு, கோடிக்கணக்கில் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க பணங்களை சைபர் கிரைம்னால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டு விஷயம் தாங்க காரணம். ஒன்று பயம், இன்னொன்று ஆசை. இதுனா அது ஃபிலாசபி மாதிரி நினைக்காதீங்க, இதான் உண்மை. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் கோர்ட் ஜட்ஜி பேசுறேன், இல்லைனா சிபிஐ இருந்து பேசுறேன்னு சொல்லி மிரட்டி சில பேரை ஏமாத்தப்படுறாங்க. அதுவும் படித்தவர்கள், பெரிய ஆளுங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நம்மளோட குத்தம், நம்மளோட தப்பு பண்ணவன், ஃப்ராடு பண்ணவெல்லாம் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். இது அவங்கள குறை சொல்லி உங்களை உயர்த்தணுன்ற என்ன சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்றேன். தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுனாலே உங்களை எவனை ஏமாற்ற முடியாது. எவன் வந்தாலும் வரட்டும், நியாயமா டீல் பண்ணும். ரெண்டாவது ஆசை. ₹1 கூட இந்த காலத்துல ஃப்ரீ அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எவனாவது காசு தரேன்னு சொன்னா உன்னை ஏமாத்த போறான், உன்னை அடிக்க போறான்னு அர்த்தம். தயவு செஞ்சு பயமும் படாதீங்க, ஆசையும் படாதீங்க. உழைச்ச காசு நிற்கும் நினைங்க. இது சைபர் கிரைமுக்காக, இது நடக்கக்கூடாதுக்காக நான் ஒரு பப்ளிக் மொழியில போட்டிருக்கேன். மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.